ஒடிசா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய கோகோ போட்டியில் பங்கேற்க தமிழக அணி வீரர்கள் மயிலாடுதுறையில் இருந்து புறப்பட்டனர். கோப்பையுடன் திரும்புவோம் என உலக கோப்பை நாயகன் நம்பிக்கை. 57வது தேசிய ஆண்கள் கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி ஒடிசா மாநிலம் பூரியில் மார்ச் 31ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாடு கோகோ அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி மயிலாடுதுறை மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஏற்று நடத்திய 6 நாள் பயிற்சி முகாமில் சென்னை, கோயம்புத்தூர், சிவகங்கை, ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த சர்வதேச போட்டிகள், ஆசிய போட்டிகள், தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் இளம் வீரர்கள் 15 பேர் பயிற்சியாளர் வெங்கடேஷ் தலைமையில் காலை, மாலை இருவேளையும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்து இன்று ஒடிசா மாநிலத்திற்கு ரயில் மூலம் புறப்பட்டனர். தேசிய போட்டியில் பங்கேற்க உத்வேகத்துடன் புறப்பட்ட வீரர்களை மாவட்ட கோகோ அசோசியேஷன் தலைவர் ரஜினி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். அப்போது டெல்லியில் ஜனவரி மாதம் நடைபெற்ற உலகக்கோப்பை கோகோ போட்டியில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற தமிழக முதல்வரிடம் ரூபாய் 25 லட்சம் ஊக்கத்தொகை பெற்று தற்போது தேசிய கோகோ போட்டியில் வெற்றி பெறும் இலக்குடன் புறப்பட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த சர்வதேச வீரர் சுப்பிரமணி கண்டிப்பாக கோப்பையை கைப்பற்றுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். என் பேர் வி சுப்பிரமணி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கொக்கோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பு நடத்துனாங்க. இந்தியர் தான் நடத்தி முடித்தாங்க. அதில் அது 13 to 19 ஜனவரி டெல்லியில் நடந்துச்சு. அதில் இந்தியா தான் சாம்பியன்ஸ். தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் செலக்ட் ஆயிருந்தேன். அது நான் மட்டும் ஒரே பிளேயர் தான் செலக்ட் ஆயிருந்தேன். அதுக்கு கேம்புக்கு மொத்தம் 2 பேர் போயிருந்தோம். நான் ஒன்று, சந்துரு ஒன்று. அது போக கேர்ள்ஸில் 2 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 4 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தோம். அதில் செலெக்ஷன் எல்லாமே வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணி கடைசியாக வேர்ல்டு கப்பு ஒரு பிளேயர் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த கேமில் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணோம். கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம் அண்ட் டெப்யூட்டி சிஎம் 2 பேர் சேர்ந்து எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. எவ்வளோ அப்படின்னா 25 lakhs எனக்கு கொடுத்தாங்க, ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா ஸ்டடீஸ்க்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வர்ற 31st to 4th ஏப்ரல் வரைக்கும் 57th சீனியர் நேஷனல்ஸ் கோகோ சாம்பியன்ஷிப் ஒடிஷாவில் நடக்குது. அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோகோ அசோசியேஷன் நம்மளுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மொத்தம் 18 பேர் எடுத்தாங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி 15 பிளேயர்ஸாக இதுக்கு கொடுத்தாங்க. அந்த 15 பிளேயர்ஸ்லேயே நிறைய நேஷனல்ஸ் விளாண்டவங்க. சந்துரு இவன் ஏஷியன் பிளேயர். இவன் ஒரு இந்தியா கோல்டு மெடலிஸ்ட். அவங்க எல்லோரும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அப்புறம் எங்களோட கோச் நல்லா எப்படி சொல்கிறதுனா ஒரு மெச்சூர்ட் அண்டு நல்ல எப்படி சூப்பர் கோச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு என்ஐஎஸ் முடித்த ஒரு கோச் அண்டு அவர் பிளேயரும் கூட. அப்புறம் முக்கியமாக இங்கே யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணி, அவங்களுக்கு அணி ஆணையம், அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் கேம்புக்கு ரொம்ப நாளாக கிடையாது, கம்மி நாள் தான் இருந்துச்சு. ஒரு 6 நாள் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தோம். அவங்க நாங்கள் எடுத்து நடத்துகிறோம், இந்த டைம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் கேம்ப் எடுத்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. கிரவுண்ட்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல கேட்டு பார்த்துருக்காங்க, கிடைக்கல. கடைசியாக ஏவிசி காலேஜ் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் குட் ஷெப்பர்ட் ஸ்கூலில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சார், அப்புறம் கார்த்திகேயன் சார், இவங்களாம் தான். ரஜினி சார் அண்டு கார்த்திகேயன் சார் இவங்க எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக மெடல் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர், மாவட்ட துணை அமைப்பாளர். ஒடிசாவில் பூரியில் நடக்கக்கூடிய 57வது ஆண்கள் மென்னு சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதில் தமிழ்நாடு டீம் சார்பாக எங்களுக்கு ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கேட்டாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேர்ல்டு கப் ஆடின பிளேயரு, ஏஷியன் கப் ஆடின பிளேயர்ஸ் உள்ளடங்கிய ஒரு நல்ல டீம் போகிறாங்க. இந்த டீம் கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிச்சுட்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பசங்களுக்கும் நல்ல ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க. நான் மேட்சை பார்த்தோம், ரொம்ப நல்ல இன்வால்மெண்ட்டோட ஈடுபட்டுருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா கோச்சு, என்ஐசி கோச்சு ஒருத்தர் இருக்கார். 18 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு என்ஐசி கோச் கோகோவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய கௌரவமாக இருக்குது. மேலும் நேஷ்னலில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போதைக்கு இது கொடுத்துட்ருக்காங்க, விளையாட்டு சார்பாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது கவனத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மயிலாடுதுறை கோகோ அசோசியேஷன் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பல கனவோடு அங்கே வந்துட்டுருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக விளையாட்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி மயிலாடுதுறை விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.